ஒரு தியரி இருக்கு. அப்ப நாற்காலியா இருந்தான், அதுக்கு பிறகு வந்து இரு காலியானான், அதாவது மனிதன் ஆனான். 2 காலம் ஆன பிறகு அவன் உட்காரணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு நாற்காலி செஞ்சான், அந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டான். இப்போ அந்த நாற்காலி மேல ரொம்ப வெறி உண்டாகி அவன் மறுபடியும் மிருகமா மாறிட்டான் அப்படிங்கிறத அந்த கவிதையோட பொருள். அதாவது பதவி வேணுங்கிறதுக்காக ஒரு மனிதன் மிருகமா ஆகக்கூடாது அப்படின்ற மெசேஜ் வந்து இந்த படம் வந்து ஒரு இடத்துல கன்வே பண்ணுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா படத்துல வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை விதைத்து அந்த பயத்தை உருவாக்கி அதன் மூலமா பெரிய வன்முறையை தூண்டி இந்த நாட்டை வந்து ஒரு ஜனநாயக நாடு இல்லாத மாதிரி ஆக்கிடுறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நம்ம வில்லன் பாபி தியோல் வந்து பண்றாரு. அதை நம்ம ஹீரோ வந்து முறியடிக்கிறார். இதுதான் அந்த படத்துடைய கதை. எல்லாத்துக்கும் படம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்றோம். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்ல என்ன இருக்கு, அவர் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஓகே தான். நம்மளுக்கு படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஐயோ இந்த மனுஷனை இதுக்கு மேல இந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அற்புதமான நடிப்பை கொடுத்திருந்தாரு. பாபி தியோலுடைய நடிப்பு வேற லெவல். மம்தா பைஜி பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பூஜா ஹெக்டே கேரக்டரையும் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பிரியாமணி கேரக்டர்லையும் அப்படி